அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திரு. நான் திண்டுக்கல் மாவட்டம் சாஸ்திரி வித்யாசாலா தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரம் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் 1872 செப்டம்பர் 5 பிறந்தார். இவரது தந்தை உலகநாத பிள்ளை ஒரு வழக்கறிஞர், தாயார் பணமாயி அம்மாள். இவர் தம் 23ஆம் வயதில் வழக்கறிஞர் ஆனார். திறமையாக தொழில் நடத்தினார். ஒரு வழக்கில் இவரும் இவருடைய தந்தையும் எதிரெதிராக வாதாடினார். அதில் இவர் வெற்றி கண்டார். இந்தியாவின் விடுதலைக்காக அஞ்சா நெஞ்சத்துடன் போராடிய தலைவர்களுள் ஒருவர் ஆவார். தமிழ் அனைவரும் சென்று மக்களிடம் விடுதலை உணர்வை தூண்டினார். சுப்பிரமணிய பாரதியாரும் சுப்பிரமணிய சிவாவும் இவருக்கு துணையாக இருந்தனர். தூத்துக்குடியில் கடல் வாணிகத்தில் ஆங்கிலேயர் ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள். கடல் வாணிகத்தில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை ஒடுக்கி எண்ணினார். தமது சொத்துக்களை விற்று தாமே சுதேசி கப்பல் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். அதனால் இவர் கப்பலோட்டி தமிழன் என அழைக்கப்பட்டார். 1908ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக இவர் மீது அரசு நிந்தனை வழக்கு தொடரப்பட்டது. அதில் இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் இவர் பல துன்பங்களுக்கு ஆளானார். நாடுகளுக்கு பதிலாக இவர் செக்கிழுத்தார். அதனால் இவர் செக்கிழுத்த செம்மல் என போற்றப்படுகிறார். இவர் சிறந்த தமிழ் புலவர், கவிஞர், தீண்டாமை ஒன்றில் ஆர்வம் காட்டினார். இவர் நவம்பர் 18, 1936 காலமானார். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சுதந்திர இயக்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.